இதுக்கு பல பேர் அதுக்கு சாரி கேட்டாரே, ஏன் இதுக்கு சாரி கேட்கல? கேட்பேன்டா, சாரியும் ப்ளவுஸுமே சேர்த்து கேட்பேன்டா. இப்போ என்னப்பா அதுக்கு? இது சரி எப்படியே முடிஞ்சா இது 2 குடும்பத்தில், இதில் ஒருத்தர் செத்துட்டாரு, இதில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, 2 குடும்பத்துக்கான விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு விட முடியல. இதை இது ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல. நாளைக்கு காதலிக்கிறவனும் எப்பா என்ன தெரியலையப்பான்னுவான். அது மாதிரி ஏற்கனவே திருமணமாகி தலைமறைவாக எங்கேயாவது போய் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ அச்சம் இருக்கும். அப்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு பொது அமைதியை பாதிக்கிற செயல் தானே. இது நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால், இல்லை நடவடிக்கைகள் கடுமையாக இருந்தால், இது வந்து நடக்கிறதுல கொஞ்சம் தவிர்க்கலாம், நடக்காமல் கூட போகலாம்ல. ஆனால் நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா இருக்கிறதே போதும்பா, என்ன சும்மா கேட்டுக்கிறீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் வந்து காவல்துறை அடித்து கொண்டா கூட சரி அப்படின்றீங்களே, அப்புறம் எப்படி இது?